ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெய் எதுவும் இல்லாமல் 1 கப் அளவுக்கு அவல் வச்சு நல்ல சூப்பராக ஹெல்த்தியான ஒரு அவல் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் லேஸ் அவல், கெட்டி அவல், இல்லை சிகப்பு அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ அவலை நம்ம பேனில் போட்டுட்டு நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அவலை நல்லா வறுத்துக்கலாம். அவலை வறுக்கும் போதே இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு, வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்க வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அவல் நல்லா வறுபட்டு உங்களுக்கு மொறுமொறுப்பாக ஆகும். வறுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து கையில் கொஞ்சமாக நசுக்கி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே எல்லா பொருளும் அளந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதையும் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நிறம் மாறுற அளவுக்கு. இந்த அளவுக்கு வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு லட்டு ஒரு 2-3 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. இப்போ தேங்காய் வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அவலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸான பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே ஜார்லையே நம்ம அவல் எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு வெல்லத்தில் தூசி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெல்லத்தில் தண்ணி விட்டு காய்ச்சி அதுக்கப்புறமா வடிகட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அவல் பொடியும் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அவல் பொடி நீங்கள் ஃபஸ்ட்டே அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அப்போ தான் லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மறுபடியும் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதான். வெறும் 1 கப் அவல், 1/2 கப் தேங்காய், ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். விருப்பம்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அழுத்தி உருட்டி இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உருட்டி எடுக்கிறதுக்கு கையில் எண்ணெய், நெய் எதுவுமே தேவையில்லை. மாவு மட்டும் நல்லா எடுத்துட்டு அழுத்தி உருட்டிங்கனாலே அழகாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ஸோ இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். நம்ம தேங்காவை நல்லா வறுத்துட்டனால டக்குன்னு உங்களுக்கு கெட்டு போகாது. ஸோ நான் 1 கப் அவல் எடுத்ததில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்டு கிட்ட வந்ததுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அவல் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.